கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த, அதன்படி நடக்க நீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜொஹன்னா வீன்ஸ்ட்ரா. இவங்க பிறந்த வருடம் 1894 ஏப்ரல் 19. இவங்களோட பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சி. அங்கே பேட்டர்சன். நாடு அமெரிக்கா. இவங்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த தரிசன பூமி நைஜீரியா. ஸோ ஜொஹன்னா பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய தந்தை பாஸ்டர் வில்லியம் வீன்ஸ்ட்ரா. நியூயார்க் நகரில் 14 வயதில் அவங்க ஸ்டெனோகிராஃபராக பணியாற்ற தொடங்கினார்கள். யோசித்து பாருங்கள், 14 வயதுன்னாக்கா அப்போது நம்ம என்ன படிச்சுட்ருப்போம்ல, ஒரு 8வது 9வது அந்த ரேஞ்சில். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த 14 வயதிலே இவங்க ஒரு ஸ்டெனோகிராஃபராக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்போது அந்த டெடிக்கேஷன் அவங்களுக்கு அந்த சிறு வயதிலே வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வம் இருந்திருக்குது. அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இருந்திருக்குது. அந்த பொறுப்பு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பாரம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு கொடுத்தாங்கன்னா தான் செய்வோம். நம்மளாம் வாலண்டியராக போய் செய்கிற காரியங்கள் நம்மளுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் செய்வோம். அதே மாதிரி ஒரு 14 வயசில் அதுவும் பெண்ணாக இருந்து இவங்க ஒரு ஸ்டெனோகிராஃபராக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், எல்லாம் 18 வயது ஆனால் கூட பேரண்ட்டை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கல்யாணம் ஆகிட்டாலும் பேரண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்துக்கும் நம்ம டிபெண்ட் ஆகி தான் வாழ பழகிட்டுருக்கோம், எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில். ஆனால் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே அவங்கள பழக்குவிக்கிறாங்க எப்படி இண்டிபெண்ட்டாக வாழணும். இது அவங்களுக்கு எது உதவியாக இருக்குன்னாக்கா, இப்படி வாழறது இந்த ஊழிய பாதையில் மினிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு உதவியாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவள் நகர வாழ்க்கை எவ்வளவு நேசித்தாலும் அவள் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்ததாம். ஏன்னா நான் கடவுளுடன் சரியாக ஒன்றும் வாழலை அப்படின்னு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேசி பாருங்களேன், சொல்லுவாங்க, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் எனக்கு கர்த்தரோட ஒரு நல்ல தொடர்பே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பேசி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தராகிய இயேசுவோடு வாழும்பொழுது என்னாகும்னாக்கா அந்த வெற்றிடம் இருக்காது. அவரால் நிரப்பப்படுவோம், அவருடைய பரிசுத்த ஆவியால். அப்போ எந்நேரமும் நம்ம அவரோடு பேசிக்கொண்டு உறவாடி கொண்டு நாம் இருக்கும்பொழுது அந்த வெற்றிடம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இவங்க அந்த வெற்றிடத்தை உணர்ந்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கர்த்தரோடு சரியாக வாழவில்லை என்ற உணர்ச்சி, ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க உணர ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க மனது மிகவும் கலங்கி காணப்பட்டது. அவள் ஒரு அமைதியை தேட ஆரம்பித்தாள். இப்போ கூட பாருங்கள், நிறைய டீனேஜ் பசங்க அவங்களோட மனது, ஏன்னா அந்த வயது அப்படி அது அலைப்பாயும். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாமல், அடுத்து ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறோன்ற ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல், மன அமைதி இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க
போகின்ற வழி சில நேரங்களில் தவறாக மாறிவிடுகிறது. தப்பான அணுகுமுறை, தப்பான கைடன்ஸு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கடவுளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு பதிலாக மனிதரை நாடி செல்கிறார்கள். அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள தவறாக கைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிறு வயதிலே ட்ரக்குக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தவறான வழிகளில் செல்கிறார்கள். அப்போது அந்த பிறந்து வளரும் பொழுதே நம்ம கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்து அவர்களை வழிகாட்ட வேண்டும். அந்த பாதையில் அவங்கள வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சரியான வழிகாட்டுதல் இருந்தால் தான் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவங்க என்ன பார்த்தாங்கன்னாக்கா, இவங்க அந்த மாதிரி கலங்கிய நேரத்தில், மன அமைதி இல்லாத அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, தன் தோழியுடன் ஒரு வழிபாட்டு சேவையில் கலந்து கொண்டார்கள். பார்த்திங்களா, அவங்க தேடினது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான். ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அங்கே போன உடனே ஒரு மனம் மாற்றத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தன் பிள்ளைகளை கரெக்டான பாதையில் நம்ம வழி நடத்தணும். அதுக்கப்புறமா நிறைய பேர் கூட நான் பேசுகிறப்ப பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டுக்கவே இல்லை, செல்லமாக வளர்த்துட்டோம். இப்போ இந்த டீனேஜ் இந்த வயசில் மாற்றிக்க சொன்னால் அதுங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக அவங்கள வழி நடத்தி சொல்லணும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியெல்லாம் இருக்க சொல்லலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நாம் அவங்கள பழக்கி வைக்க வேண்டும். அதுக்கப்புறமா நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நான் செல்கின்ற பாதை தவறானது தான், ஆனால் இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், அவரை நான் ஏற்றுக்கொண்டால் அப்போ இந்த செயல்களை எல்லாம் நான் விட்டு விடணும். அப்போது அது எனக்கு இப்போ நான் செய்கிற செயல்கள்லாம் எனக்கு தவறுன்னு அப்போ உணர்த்தப்படும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எந்த நபரையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இப்போ புறஜாதியாரோ இல்லை புற மதத்தாரோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தால், உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய உண்மையான ரட்சகர். எந்த பலியோ எந்த இரத்தமோ மனித இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் ஒரு ஆடோட இரத்தமோ இல்லை ஒரு மாடோட இரத்தமோ இல்லை வேறு எந்த பலிகளோ கோழியோட இரத்தமோ எதுவுமே நம்மளை பாவத்திலேருந்து மீட்காது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜொஹன்னா என்ன பண்ணாங்கன்னாக்கா, 19 வயதில் ஜொஹன்னா நியூயார்க் நகரத்தில் உள்ள யூனியன் மிஷனரி பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தார்கள். பார்த்திங்களா, அவங்க தேடினாங்க, அமைதியை தேடி போனாங்க. அவங்க சென்றடைந்த இடம் ஒரு தேவாலயம். அங்கே அவங்களுக்கு அமைதி கிடைத்தது. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னாக்கா, யூனியன் மிஷனரி பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தார்கள். ஆப்பிரிக்காவில் டாக்டர் கால் குமின் அனுபவத்தால் ஈர்க்கப்பட்டு ஒரு மிஷனரி சேவைக்காக சூடான் யுனைடெட் மிஷனுக்கு அவர்கள் விண்ணப்பித்தார்கள். பாருங்கள், எல்லாருமே யாராவது ஒருத்தரோட அந்த மிஷனர் சேவை மூலமாக ஈர்க்கப்படுகிறார்கள். நம்ம ஒருத்தர் அந்த மிஷனரிகள் ஊழியர்களெல்லாம் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இவங்களோட இதுவால் மெசேஜால் நான் தொடப்பட்டேன், இவங்க எழுதின புத்தகத்தை படித்தேன், அது என்னை மிகவும் கவர்ந்தது, அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மிகவும் கவரப்பட்டது யாருன்னாக்கா டாக்டர் கால் குமின். அதுக்கப்புறமா அவங்க யுனைடெட் மிஷனுக்கு தன்னை அதில் சேவையில் ஈடுபடுவதற்காக விண்ணப்பித்தார்கள். ஒரு சுருக்கமான மருத்துவ பயிற்சிக்கு பிறகு அவர் 25 வயதில்
வயதில் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் செய்தார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 14 வயசில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 19 வயசில் மிஷன் பணிக்காக வந்திருக்காங்க. 25 வயதில் அவர்கள் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் செய்தார்கள். வட அமெரிக்காவுக்கு வெளியே பணியாற்றும் கிறிஸ்துவ சீர்திருத்த தேவாலயத்திலிருந்து அவர் தான் முதல் மிஷனரி. கிறிஸ்துவ சீர்திருத்த தேவாலயத்திலிருந்து வந்த முதல் மிஷனரி அவர். பல மாதங்கள் கடல் பயணத்தை துணிச்சலாக அவர் மேற்கொண்டார். அதுக்கப்புறமா ஜனவரி 1920 நைஜீரியாவின் லாகோஸை அடைந்தார். அங்கே 1 வருடம் மொழி பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னர் 1921 பிப்ரவரி மாதம் லுப்வே என்ற தொலைதூர கிராமத்திற்கு சென்றார். நம்ம வந்து நிறைய பேர் இப்போ கூட மிஷனரி பாருங்களேன், செய்கிற இடம் வந்து ஒரு கிராமமாக தான் இருக்கும். ஏன்னா கிராமத்தில் பார்த்திங்கனாக்கா என்னதான் கல்வி அறிவு இருந்தாலும் அவர்கள் வந்து மூட நம்பிக்கையில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் நிறைய கிராமத்துக்கு வந்து இந்த மெசேஜ் கொடுக்கலாம் நாங்கள் செல்லும் பொழுது பார்க்கலாம். அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்வார்ன்ற அந்த விசுவாசத்தை விட அந்த பிற மதத்தவர் எதை நம்புகிறாங்கன்னா அந்த மூட நம்பிக்கையை ரொம்ப நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற கல்லுகளை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்கள் வந்து நம்மளுக்கு என்னைக்காவது பேசுமா? அந்த கல்லெல்லாம் வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த மனிதனை நான் ஒரு இதில் படித்தேன், புக்கில். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிற்பி வந்து அந்த சிலையை செதுக்கிறான். ஆனால் அந்த சிற்பிக்கு வந்து அந்த சிலை கடவுளாக மாற்றப்பட்ட பிறகு அவனுக்கே வந்து அந்த கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஆனால் அந்த சிலையை யார் உருவாக்கினவனுக்கே அந்த அனுமதி இல்லை, சிற்பிக்கே அனுமதி இல்லை. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷனம், ரொம்ப என்னது விசனமான காரியம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு நம்மளை வந்து ரொம்ப அருமையாக படைச்சிருக்காரு, நம்மளுடைய தேவைகளை சந்தித்திருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையான தெய்வத்தை அறிந்தும் அவரை வணங்கி கொண்டும் ஆராதனை செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆனாலும் அடிக்கடி நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் மிஷனரிகள் பாருங்களேன், என்றைக்குமே அவங்க சோர்ந்து போனதே கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கிற அந்த வேத வசனம் டெய்லி அவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி, அது அவர்களை ஊக்குவிக்கின்றன. அதனால் நம்மளும் வந்து அந்த வேத வசனத்தில் ஊன்றி வாழ கற்றுக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மனம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது லைஃப் இப்படி போயிட்டே இருக்கே, எந்த வித இதுவுமே இல்லையே. ஒரு சிலர்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு மிஷனரி வாழ்க்கையில் இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன்ற ஒரு தெளிவே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபம் ஒன்று தான் ஜெயத்தை தரும். அதுக்கப்புறமா லூப்வே அந்த கிராமத்தில், அந்த கிராமம் எப்படி இருந்ததுன்னா மிகவும் ஏழ்மையான கிராமமாக காணப்பட்டது. அந்த குடிமக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஆவி வழிபாடு, நான் சொன்னல மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றதை நம்புகிறாங்க. ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு அவங்க விசுவாசிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறியாமையில் இருக்கிறாங்க. யார் போய் அவங்களுக்கு சொல்லுவாங்க? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆவி வழிபாடு இருக்குது, பலதார மனம் மற்றும் நரம்பாமிசம் ஆகியவற்றை கடைப்பிடித்தார்கள். அவங்க திருமணம் வந்து நிறைய தடவை செஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று வந்து நரமாமிசம் ஆகியவற்றை அவங்க சாப்பிட்டு வந்தார்கள். அவர்கள் மத்தியில் வேலை செய்வது மிகவும் ஆபத்தாக இருந்தது. ஏன்னா நரமாமிசத்தை விரும்புகிறவர்கள் மிஷனரிகளை கொன்று சாப்பிடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மிஷனரிகள், நீங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற பொழுது அவர் வந்து அந்த மக்களால் கொல்லப்பட்டார்.
ஸோ நிறைய பேர் வந்து சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது தன் உயிரையே அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதருக்காக பயப்படுறோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்ம மனிதனை பார்த்து பயப்படவே தேவையில்ல. யார் வந்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவங்க மனிதரை பார்த்தா பயப்படவே மாட்டாங்க. ஆனால் யார் வந்து மனிதரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவங்க மனிதனை பார்த்தா தான் பயப்படுவான். கர்த்தர் மேலே அவனுக்கு பயமே இருக்காது. ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட போய் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டால் உடனே மன்னிக்கிறாரு. அவ்வளோ இரக்கமுள்ள தேவன். ஆனால் நம்ம வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கு வெளியே சொல்கிறதுக்கு நம்ம தயங்குறோம். அதுக்கப்புறமா வந்து அந்த நிறைய ஆபத்துகள் நிறைந்த அந்த பகுதியில் ஒரு தைரியமான சுவிசேஷகராக அவர் இருந்தார். மிஸ் கிளாரா அவர்களுடன் சேர்ந்து அவர் கட்டிடங்களை எழுப்பினார். அடிப்படை மருத்துவ வசதிகளை அவர் வழங்கினார். அதுக்கப்புறமா கிராமமாக பயணம் செய்தார். அங்கே வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை வந்து என்னென்னா ஒரு அடிப்படை மருத்துவ வசதி தேவை, கல்வி தேவை. ஸோ ஊழியர்கள் மிஷனரிகள் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய தேவைகளை சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீ செய்தியை சொல்லணும். எடுத்த உடனே நம்ம போய் செய்தியை சொன்னால் அவங்களோட அன்றாட தேவைகளே வந்து பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம சத்தியத்தை அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் நம்மளால் ஆன உதவிகளை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அடிப்படை மருத்துவ வசதிகளை அவர் வழங்கினதோடு இல்லாமல் கிராமமாக அவர் பயணம் செய்தார். அந்த காலத்துலலாம் டிரான்ஸ்போர்ட் கூட கிடையாது. ஆனாலும் அவங்க எப்படி மனதார சந்தோஷமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை கிராமமாக எடுத்து சென்றார்கள். அதுக்கப்புறமா கற்பித்தல், பிரசங்கித்தல் மற்றும் பிரார்த்தனை சேவைகளை அவர் வழி நடத்தினார். அதுக்கப்புறமா மற்றவர்கள் செல்ல துணியாத இடங்களுக்கு வீன்ஸ்ரா சென்றார். இதுதான் ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்தது. நிறைய பேர் வந்து இந்த ஒரு பகுதி ஆபத்தான பகுதி இல்லை, ஒரு நாங்கள் எம்டியூலெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் டிவினிட்டியில் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுப்போம். அப்போ வந்து நாங்கள் எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது சிம்பிளாக முடிக்க முடியுமா அப்படி பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அதில் வந்து தேர்ச்சி பெறுவார்கள், நல்ல ஒரு சொல்யூஷன் தருவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் போனோம்னா நம்மளுக்கு எப்படி அணுகிறது, என்ன செய்கிறது அப்படின்லாம் தெரியாமல் இருப்போம். அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செய்கிறப்போ அது நம்மளுக்கு வழி வாய்ப்புகளை வகுத்து தருகின்றன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இளைஞர்களை சுவிசேஷகர்களாக பயிற்றுவிக்க அவர் ஒரு உறைவிட பள்ளியையும் கட்டினார். ஏன்னா அங்கே தங்கி படித்து கர்த்தரை தெரிந்து கொள்வதற்காக, அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு உறைவிட பள்ளியை கட்டினார். அதுக்கப்புறமா அவங்க பார்த்திங்கன்னா மிஷன் துறையில் அவங்க இருந்த பொழுது அவர்கள் நிறைய கடிதங்களை எழுதினார். அந்த கடிதங்கள் வந்து தேவாலயத்தையும் மிஷனரி அமைப்புகளையும் ஆப்பிரிக்காவில் ஊழியத்தில் ஈடுபடும்படி அறிவுறுத்தின. நிறைய ஊழியர்கள் மிஷனரிமார்கள் வந்து கடித போக்குவரத்து நிறையா இருக்கும். அந்த கடிதம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும். நீங்கள் பவுல் கூட பார்த்தீங்கன்னா பவுலின் கடிதங்கள் நம்ம படிப்போம் அந்த புதிய ஏற்பாடில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அப்போஸ்தலர்களுக்கு அது வந்து சோர்ந்து போகின்ற நேரத்தில், பணப்பற்றாக்குறை இருக்கின்ற நேரத்தில் அது ஒரு ஆறுதலாக, ஒரு ஒரு முறையாக காணப்பட்டது. பவுலே அப்படி பண்ணியிருக்காரு. அப்போ மிஷனரிகள் அதை கற்றுக்கலாம். ஒரு கடித போக்குவரத்து இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ அந்த மூலமாக ஒருத்தர் வந்து தேற்றலாம், ஆறுதல் படுத்தலாம், அவங்க தேவைகளை சந்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சூடான் மற்றும் நைஜீரியாவின் சில பகுதிகளில் எப்போதும் வளரும் மரமாக
முளைத்த சிறிய கடுகு விதை தான் அவர்கள். அவங்கள பாருங்கள், ஒரு சிறிய கடுகு விதைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்து 14 வயதில் வேலைக்கு போனாங்க, 19 வயதில் கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள், 25 வயதில் மிஷினரியாக அவர்கள் வலம் வந்தார்கள். நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், நம்ம அந்த 14 வயதில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம், பெற்றோர்கள் தான் நமக்காக செலவு செய்து கொண்டிருந்தாங்க. 19வது வயதில் அப்பையும் படித்து கொண்டிருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சில வேளைகளில் 25 வயதில் கூட மேற்படிப்புக்காக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிறிய வயதிலேயே தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஸோ நம்ம ஒரு குறிக்கோளோட வாழ கற்றுக்கணும். அப்படின்னா இந்த வயது வந்துடுச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன படிக்க போகிறோம், கர்த்தருக்காக என்ன? உலக வாழ்க்கையில் நம்ம என்ன வேணா இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுலையாவது இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பகுதி நேர ஊழியர்களாக கூட செயல்படலாம், இல்லை அந்த ஊழியர்களை தாங்கலாம், அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம கிறிஸ்மஸ் காலங்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ நாளைக்கு நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? நம்மளா எல்லா சாப்பாடும் எல்லா வித துணிமணிகளையும் வாங்கி கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை யாரையாவது கூப்பிட்டு, தனிமையில் இருக்கிறவங்க, யாராவது அப்பா அம்மா இல்லாதவங்க, யாராவது ஏழ்மையில் இருக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுறோமா? அவங்கள உபசரிக்கிறோமா? அப்படி உபசரிக்கின்ற அந்த நேரத்தில் கர்த்தரை பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறோமா? அவங்க ஒரு புற மதத்தாராக இருந்தால் அவங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இரட்சகர் என்று எடுத்து கூறுகின்றோமா? அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1933 அவர்கள் திடீரென நோய்வாய்ப்படுகிறார்கள். அதன் பிறகு தனது வாழ்க்கையின் மூலம் அவர் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் அவங்க இறந்த வருடம் 1933 வருடம் ஏப்ரல் மாதம் 9வது தேதி பரம அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டது. அவர் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து எதை செய்ய சொன்னாலும் அதை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தனியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களோட பேசும்பொழுது, கர்த்தர் எனக்காக இந்த இடத்துக்கு நீ கிளம்பிப்போ, அங்கே யாருமே சத்தியத்தை சொல்ல ஆட்கள் இல்லை, போய் சத்தியத்தை சொல்லுன்றாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக போய் சொல்ல, அந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டமான பகுதியாக இருந்தாலும், எவ்வளவு கரடு முரடான பகுதியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஜனங்கள் இருந்தாலும் நாம் செல்ல தயாராக இருக்கின்றோமா? சுவிசேஷத்தை சொல்ல தயாராக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த +2 வந்த உடனே நான் டாக்டருக்கு ஆகணும், என்ஜினியர் படிக்கணும், அதுக்கப்புறமா இல்லை நான் நல்லா படித்து மேற்படிப்பெல்லாம் படித்து ஒரு சயின்டிஸ்டாக போகிறேன், இல்லை ஒரு ப்ரொஃபஸராக போகிறேன், அந்த மாதிரி தான் ஒரு ஏமோட வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த ஃபேமிலியிலாவது என் பொண்ணையோ என் பையனையோ ஒரு மிஷினரியாக நான் மாற்றப் போகிறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்ட்டு தைரியமாக நம்ம செய்கிறோமா? இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சிறு வயதிலிருந்தே அந்த விதை விதைக்கப்பட வேண்டும் அவர்கள் மனதில். நான் ஊழியத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மன பக்குவம் அந்த சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு வர வேண்டும். அவங்களால மட்டும்தான் அந்த காரியத்தை நன்றாக திறம்பட செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜொஹன்னா வின்ஸ்ட்ராவை பற்றி பார்த்தோம். அவங்க சிறு வயதிலேயே கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அவங்க நம்ம இப்போ பாருங்களேன், நம்ம டே டு டே லைஃப்பில் சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்போம், சில நேரங்களில் துக்கமாக இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் ஜாலியாக பேசுகிறீங்க, சந்தோஷமாக பேசுகிறீங்க, சில நேரத்தில் கோவப்படுறீங்க, சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசவே யோசனையாக இருக்குது, சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசணும் போல் இருக்கும்,
வணக்கம், அவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய மனநிலை தான். சில நேரங்களில் சில காரியத்தை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதே சில நேரத்தில் நம்ம பாதிக்கப்படும் பொழுது அந்த காரியத்தால் நம்ம ஒரு சில காரியங்களால் நம்ம பாதிக்கப்படும் பொழுது உடனே நம்ம மனது துவண்டு போகிறது, கஷ்டப்படுகிறோம். அதனால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு இப்படி அப்படி கூட விலகாதீங்க. ஏன்னா அவருடைய வசனம் தான் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அவருடைய வசனம் தான் நம்மளை இன்னையும் தாங்கி கொண்டு வருகிறது. நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி ஏன்னா எல்லாரையும் இழந்துட்டு நீங்கள் எப்படி தனிமையில் இருக்கிறீங்கன்னு என்னை கேட்டவங்க நிறைய பேர். அப்போ வந்து நான் சொன்ன ஒரே காரியம் வந்து இந்த வசனம் தான் என்னை தேற்றுகிறது, இந்த வசனம் தான் என்னை வழிநடத்துகிறது. சில நேரங்களில் சில தவறுகள் நேரலாம், ஆனால் அந்த தவறுகள் நேரும் பொழுதும் சரியான வழி எது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு காண்பிப்பார். அதனால் நம்ம டெய்லி வந்து நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் காலேஜில் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட வந்து இந்த கிறிஸ்மஸ் அந்த ஒரு சின்ன சிறிய ஒரு செலப்ரேஷன் மாதிரி பண்ணோம். ஒன்றுமே இல்லை, ஒரு கேக் வெட்டணும். அப்போ வந்து நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் எதுவுமே செய்யலை. அந்த பசங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான் கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், டெய்லி நிறைய தப்பு. நம்மளுடைய பார்வைக்கு அது நல்லதாக தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம், அருவருப்பானதாக இருக்கலாம். அதனால் டெய்லி படுக்கைக்கு போகும் முன்பு உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அறிந்தோ அறியாமலையோ செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க, அதற்காக மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமற்றது. யார் எப்பொழுது கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வாழ்க்கையில் நாம் வந்து சந்தோஷமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, எப்படி ஜொஹனா சிறு வயதிலேயே தன்னை அர்ப்பணித்தார்கள், அவருக்காக சுவிசேஷகம் அந்த மிஷினரியாக அவர்கள் போனாங்க. அது 25 வயதில் ஒரு மிஷனில் போய் கற்றுக்கொண்டார்கள். முதல் இடத்துக்கு போகும்பொழுது ஆப்பிரிக்காவில் அந்த இடத்துல போய் அவங்க வந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள். அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட சரளமாக பேச முடியும். இந்த நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்களோட மொழி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஊழியர்களுக்கு மிகவும் அவசியமான பண்புகள். அப்புறம் எந்த நேரத்துலையும் நம்ம வந்து பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் வந்து நாம் பொறுமை இழந்து காணப்படுகிறோம், கோவப்படுறோம், நல்லா பேசுகிறோம். அதெல்லாம் நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே நம்ம செல்ல 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 அந்த குணங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மக்கிட்டேயே நடைபெறும். அதுக்கப்புறமா யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க தப்பு செய்கிறப்போ கர்த்தர் வந்து அவர்களை மட்டாய் தண்டிப்பார், அவர்களை பார்த்து கொள்வார். அதனால் ஐயோ அவங்க இப்படி பண்ணுறாங்களே, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் மனதில் எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் எப்பவுமே வந்து அதுதான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நீங்கள் வந்து சும்மா இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏற்ற காலத்தில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப 2-3 வருடங்கள் வந்து நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த கர்த்தர் வந்து அந்த காரியத்தை அருமையாக முடித்து கொடுத்தார். ஸோ இனி வரும் காலங்கள்லையும் கர்த்தர் நமக்காக ஏற்ற வேளையில் எந்த நேரத்தில் உனக்கு அந்த உதவி தேவையோ, எந்த நேரத்தில் அந்த பணம் உனக்கு தேவையோ, எந்த நேரத்தில் ஆட்கள் தேவையோ அதையெல்லாம் ஏற்படுத்தி தருவார். அதனால் நம்ம கர்த்தரை சார்ந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பெண் மிஷனரியில் ஏசப்பா ஜொஹனா வின்ஸ்ட்ராவை பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் பிறந்த நாடு அமெரிக்காவை இருந்தாலும் அவர் ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவில் போய் தனக்கான ஊழியத்தை நீர் சொன்ன அந்த தரிசன பூமியை, நீர் காண்பித்த அந்த தரிசன பூமியிலே போய் ஊழியம் செய்தார்கள் கர்த்தாவே. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஏசப்பா போராட்டங்கள், பிரச்சனைகள், மற்ற அருவருப்பு
அருவருப்பான காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலும் நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அதே போல எங்களுக்கு பலனை தாரும் கர்த்தாவே. அந்த போராட்டத்தின் மிகுதியிலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் மனம் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக மன ரம்யமாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களை பற்றி பார்க்கும் பொழுதும் அவர்களிடத்தில் இருந்த நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஜொஹனாவை பற்றி பார்த்தோம். அவர்கள் எப்படி சிறு வயதிலேயே, அந்த 19 வயதிலேயே தனக்காக உம்முடைய ஊழியத்தை தன்னை அர்ப்பணித்தார்கள் கர்த்தாவே. அதே போல நாங்களும் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது உம்முடைய ஊழியத்திற்காக குடும்பத்தில் ஒருவரை நாங்கள் அர்ப்பணிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். எங்கள் எல்லா போக்குவரத்தையும், எங்கள் எண்ணத்தையும், எங்கள் மனதிலே தைரியத்தையும் தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.